அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மன அழுத்தம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மன அழுத்தம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை சார்ந்த சிக்கல்களும் சமாளிக்க முடியாத சூழலும் தான் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதுதான் மன அழுத்தம்னு சொல்கிறோம். இந்த மன அழுத்தம் வந்துருச்சுன்னா அவங்களால இயல்பாக இருக்க முடியாது. அதிகமாக கோபம் வரும், யாருக்கூடையுமே பேச பிடிக்காது, தனிமையில் இருக்கலாம் தோணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட கோபம் வரும். யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்க நிலை இருக்கும். இதெல்லாம் தான் மன அழுத்தம். அப்போ இந்த மன அழுத்தம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, இதைத்தான் சொல்கிறோம் அறிவே மனம்னா. இவங்க அறிவதில் பதிவான எண்ணங்களும் செயல்களும் தான் இவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குது. அப்போ எல்லாத்துக்குமே இது நடக்க தானே செய்யுது. எல்லாருமே இந்த சூழலை கடந்தானே வர்றோம். ஏன் ஒரு சிலரை மட்டும் இது பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவரவர்களோட அறிவு அவர்களோட பதிவின் அடிப்படையில் இயங்குறப்ப ஒரே செயலாக இருக்கும். ஒருத்தருக்கு பாதிப்பாக இருக்கும், ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும். அது மாதிரி தான் இவங்களுக்கு இது பாதிப்பை கொடுக்குது, ஒரு சிலருக்கு வளர்ச்சி கொடுக்குது. அப்போ பாதிக்கப்பட்டவர்களை எப்படி குணப்படுத்துறது, இது மருந்துனால செய்ய முடியுமா அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற எண்ணத்துக்கும், இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, அதாவது அண்ணன் தம்பி இருக்காங்க, இல்லை அக்கா தங்கை இருக்காங்க, இவங்க எந்நேரம் பாரு சண்டை பிடிச்சிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இது வளர்ந்து திருமணம் ஆனதுக்கப்புறமும் பார்த்தா வெட்டு குத்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த சூழலில் பெற்றோர்களாகிய ஒரு தாய் மனசுலையோ தந்தை மனசுலையோ அடித்து அவர்களை திருத்த முடியல, எது சொன்னாலும் ஏற்றக்கூடிய மனநிலையில் இல்லை. அப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வர்றப்ப அந்த பெற்றோர்கள் எப்படி சுமூகமான நிலையில் இருக்க முடியும்? அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்களா? அந்த மகனோ மகளையோ கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவாங்களா? இல்லை நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்போ மன அழுத்தம் இந்த மாதிரியும் வரும். இதுக்கும் அப்பால் பார்த்திங்கன்னா, உங்களோட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எப்படி எதிர்பார்த்துருப்பீங்க? இந்த மாதிரி நம்ம தான் படிக்கலை, இல்லை நம்ம படிச்சிருக்கோம், நம்மளை விட இந்த மாதிரி ஹையாக ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. அந்த குழந்தை மாற்றமாக செயல்படுறப்ப உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குமா? இதுதான் மன அழுத்தம். அப்போ நீங்கள் அதை பற்றி எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு சிந்திக்கிறீங்க? எவ்வளோ நேரம் உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறீங்க, உங்கள் உறவினர்கள்கிட்ட பேசுகிறீங்க? இல்லை இது சார்ந்த வீடியோக்கள், இல்லை மோட்டிவேஷன், இது சார்ந்த அறிவுரை, இது சார்ந்த ஆலோசனை நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? இதை உங்ககிட்ட குழந்தைகிட்ட சொன்னால் உங்கள் குழந்தைகள் எப்படி எடுத்துக்கிறாங்க? அப்போ உங்களுக்கு கோபம் வருமா, ஆத்திரம் வருமா, அமைதி வருமா, சோகம் வருமா? இதுதான் உங்களோட மன அழுத்தம். அப்போ மன அழுத்தம்ங்கிறது வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் தான். அப்போ இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணணும்னா நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். எந்த பிரச்சனையுமே தானாக சரியாகாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ பைப்பில் தண்ணி வருது. இப்போ பைப்பில் தண்ணி வருதுன்னா நீங்கள் திருப்பி விட்டாதான் டேங்க்குக்கு போகும். நீங்கள் திருப்பாமல் விட்டுட்டு அதுவாக டேங்க் நிறையாது. அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதே மாதிரி உங்களோட பிரச்சனை, உங்களோட குழந்தைகள் பிரச்சனை, இப்படி ஒரு சூழல் இருக்குதுன்னா அதுக்கான தீர்வு முறைன்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி அணுகணும்னு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அறிவின் பாதையிலும் உங்களோட உறவினர்கள் உடன் பிறந்தவர்களோட அறிவின் பாதையிலும் செய்யக்கூடிய பல செயல்கள் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்குது. உங்கள் குழந்தைகள் மேலே அதிர்ச்சி கொடுக்குது. அவங்க வெறுக்கக்கூடிய சூழலுக்கும் தள்ளப்பட்டுருது. நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்கள பேச்சை கேட்டுட்டு எங்களை நிராகரிக்கிறீங்கன்னு மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு மறுபடியும் மன அழுத்தம் ஆகுது. அந்த மன அழுத்தம் தான் உங்களுக்கு உடல் சார்ந்த வலியையும் ஒரு தீர்க்க முடியாத நோயையும் உண்டாக்கிடுது. அப்போ மன அழுத்தத்திற்கு அறிவுரையும் ஆலோசனையும் மருந்தும் பயன் அளிக்கலைங்கிற பட்சத்தில் அதற்கான ப்ரொஃபஷனல் கன்சல்ட்டிங் எடுத்து அதை அணுகுமுறை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் இயல்பாக இருக்க முடியும். பிரச்சனைக்கு தீர்வு எடுத்துக்கணுமே தெரிஞ்சு பிரச்சனை கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. அதுக்காக எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் குடும்பத்தோடும் வாழ்க்கை சுற்றுப்புற சூழலோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.